பூத கடவுளே, என் பேரனுக்கு தாகத்தை தணிக்க ஒரு குளத்தை காட்டிய ரொம்ப சந்தோஷம். ருத்ராஜமே, தீ விலகி வழிவிட உதவி செய். என்ன சொர்ண கமலத்தை எடுக்க வந்தாயா? என்னை வெற்றி பெற்றால் தான் உன்னால் சொர்ண கமலத்தை தொடவே முடியும். ஆனால் உன்னால் அது முடியாது. அப்படியா? அதையும் பார்க்கலாம். மந்திரவாளே, என் உதவிக்கு வா. கடவுளே, சொன்ன கமலம் கிடைக்க வேண்டும். என்னங்க, என் பேரன் சாதனை பண்ணிட்டாங்க. இதே மாதிரி மத்த 2 ஸ்வேத ஆத்ம கமலங்களையும் மூசா கொண்டு வந்துருவான். நீங்க தைரியமா இருங்க. எதிரியை அழிக்க வேண்டுமானால் நாம் அவனுடைய அசைவுகளை கவனிப்பது முக்கியமான விஷயம். சுக்கான் கோரியபடி 1 வருடம் அலாவுதீன் குடும்பம் மறைந்து வாழும் காலம் இன்னும் வரவில்லை. எனவே முடிந்த மட்டும் நாம் அந்த காலம் முடிவதற்கு முன்பே அலாவுதீனையோ மூசாவையோ இல்லை அந்த குடும்பத்தையோ அழித்து விட வேண்டும். இல்லை என்றால் 1 வருடம் முழுக்க
அவர்களை தேடிக்கொண்டே இருக்கும்படியாகிவிடும். இதுதானே ஆரம்பத்திலிருந்தே நடந்து கொண்டிருக்கிறது. வெற்றி வரும் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ குறுக்கே பேசி குட்டையை குழப்பாதே. நான் இப்போது ஒரு புதிய வியூகம் வகுத்துள்ளேன். அலாவுதீன் குடும்பத்தின் எண்ணங்களை, செயல்பாடுகளை நாம் உடனுக்குடன் அறியும் பொருட்டு அவன் குடும்பத்தில் ஒருவனாக மாறி நமது பூதம் அங்கேயே இருக்க வேண்டும். மன்னா, அது எப்படி சாத்தியமாகும்? பூலோகத்தில் அலாவுதீனும் அவனது குடும்பத்தாரும் அப்படியே இருக்கிறார்கள். அப்படி இருக்க நம் பூதம் அவர்களில் ஒருவராக எப்படி மாற முடியும்? முடியும். எல்லா நேரமும் எல்லோரும் சேர்ந்தே இருப்பது சாத்தியமில்லை. எந்தெந்த நேரத்தில் யார் யார் இல்லையோ அவர்கள் உருவில் ரசாக் மாறி அலாவுதீன் குடும்பத்தில் நுழைந்து வேவு பார்க்க வேண்டும். மன்னா, மிக 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 அற்புதமான திட்டம். அப்படி செய்தால் அல்லாவுதீன் அசைவுகள், திட்டங்கள் நமக்கு துல்லியமாக தெரிந்துவிடும். அரசர் தான் மன்னா. இப்பொழுதுதான் நாம் சரியான பாதையில் பயணிக்கிறோம். அப்துல் வாயை திறக்க காணோம். இல்லை மன்னா, அது வேண்டாம். நீ வாயை திறந்தால் அபசகரமாக எதையாவது பேசி விடுவாய். வேண்டாம். ரசாக் மன்னா, நீ உடனடியாக பூலோகத்துக்கு போய் அலாவுதீன் குடும்பத்தில் நுழைந்து செய்திகளை உடனுக்குடன் இங்கே அனுப்பு. இம்முறை நாம் தோற்கவே கூடாது. போ. உத்தரவு மன்னா. வெற்றியுடன் திரும்புகிறேன். என்னங்க, காஃபி எடுத்துக்கங்க. இந்தா சுடுது, பாத்து குடி. ஏங்க, காஃபி சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு வந்துருங்க. குளிச்சுட்டு வந்துட்டு கலெக்டர் ஆபீஸுக்கு போய் கையெழுத்து பண்ணுமா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, ஏன் இப்படி விரட்டுற? மெதுவாக தான் குளிப்பேன். நீங்க குளிச்சிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டீங்கன்னா எனக்கு ஒரு வேலை முடியும். உன் வேலை முடியணுங்கிறதுக்காக நான் சீக்கிரம் சாப்பிட முடியாது. ஐயோ, துணி துவைக்கிற வேலையெல்லாம் எனக்கு இருக்குங்க. புருஷன் ஒரு வேலை சாப்பிடலன்னா பூமியே சுத்தாதுன்னு ஃபீல் பண்ணுவோம் போல இருக்கு. பேசாம இன்னும் கொஞ்ச நாளைக்கு பேச்சுலராகவே இருந்திருக்கலாம். நானா தடுத்தேன்? இருந்திருக்க வேண்டியதானே. சரி, ஏய் நீ வா குளிக்கலாம். நான் அப்பா குளிக்கும் போது தான் குளிப்பேன். ஓஹோ, ஆக மொத்தம் 2 பேரும் ஏதோ ஒரு ஐடியால தான் இருக்கீங்க. மத்தியானம் பசிக்குதுன்னு 2 பேர் வந்து கேளுங்க, அப்ப பாத்துக்கிறேன். கேட்க மாட்டோம், நாங்களே போட்டு சாப்பிட்டுக்குவோம். ஆஹா, பாப்போம். சுஜா, யாருன்னு பாரு. சுஜா, யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. வந்தவங்களை வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுமா, இல்ல உள்ள இருக்கிறவங்கிட்டயா சொல்லி யார் வந்திருக்காங்கன்னு? என்ன, நான் கேட்டுட்டே இருக்கேன், பதில் பேச மாட்டேங்கிற. ஓ, நீங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி பொழுது போகுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். குடும்பத்தோட வந்திருக்கீங்க, ஆரம்பிங்க. எதோட ஆரம்பிக்க சொல்ற? நாங்க ஒன்னும் உன்னோட சண்டை போட வரல. பெத்த மனசு பித்து, புள்ள மனசு கல்லுங்கிற மாதிரி இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க ஓடி வர வச்சிட்டியேடா. என்ன ஓடி வர வச்சுட்டாங்க? நீங்க சும்மா இருங்க, நீங்க உள்ள வாங்கத்த. தள்ளுடா, மருமகளே கூப்பிட்டுட்டா. மங்களகரமா இருக்கீமா. வா. ஹை பாட்டி, சந்தியா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. குட்டிமா, வாமா வா. இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டது என் பேத்தி தான். அவன் மட்டும் என்ன ஃபாலோ பண்ணி அன்னைக்கு வீடு தேடி வரல, நாமெல்லாம் இப்படி ஒன்னாவே சேர்ந்துருக்க முடியாது. என்னடா நீ என்ன சொல்ற? ஏக்கா, அப்பா அம்மா தான் கோவத்துல எங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்க. நீயாவது வந்து எங்களை பார்த்துருக்கலாம்ல. நான் என்னப்பா பண்றது? அடிச்ச புயல் காத்துல கடல்ல இருந்த கப்பலை விட கரையில இருந்த எனக்கு தானே சேதம் அதிகம். அப்புறம் நான் எப்படி வர முடியும்? அம்மா, இப்ப எதுக்கு பழைய விஷயத்தெல்லாம் கலர்ற? மாமா உருகி உருகி காதலிச்சு பெத்தவங்க பேச்சையும் மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அதனால சுஜாதா அக்கா பேரழகியா இருப்பாங்கன்னு நினைச்சேன். நேர்ல உண்மையிலேயே சுஜாதா அக்கா பேரழகிதான். மாமா, நீங்க லக்கி தான்.
ஒரு பொண்ணை இன்னொரு பொண்ணு அழகின்னு சொன்னது உலகத்திலே இதுதான் தடவை. மிஞ்சி போன அழகான ராட்சசினாவை சொல்லுவாங்க. இவ பாராட்டிட்டா. உமா பத்தி தான் தெரியுமே, மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லிடுவா. ஆமா சுஜாதா, எங்க வீட்ல எல்லாருமே இப்படிதான். மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டோம், பட்டு பட்டுன்னு பேசிடுவோம். ஆமா, இப்ப கூட நாங்க எதுக்கா வந்திருக்கோம்னா, நான் சொல்லிக்கிறேன். சரி, நீயே போட்டு விட. அன்னைக்கு சந்தியா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப கூட முன்கோவத்துல படபடன்னு பேசிட்டல, அது கூட அதனால்தான். நீ அதெல்லாம் எதையும் மனசுல வச்சுக்காதமா என்ன? இல்லத்த, நான் அதை அப்பவே மறந்துட்டேன். எதையும் மனசுல வச்சுக்கல. அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்ட இல்ல, உங்க அப்பா அம்மா யாருமே இந்த பக்கம் வரதில்லைன்னு. இனிமே அந்த வருத்தமே உனக்கு வேண்டாம். உனக்கு அம்மாவும் நான் தான், அத்தையும் நான் தான். அவ சொன்ன 2 பேர் சைஸ்லயுமே அவ இருக்கிறதுனால அது பொருத்தம் தான் நினைக்கிறேன். அது வந்துமா, 1000 தான் இருந்தாலும் இவ்வளோ நானோ பெத்த அப்பா அம்மா ஆயிட முடியாதுமா. உன்னை பெத்த அப்பா அம்மாட்ட நானே போய் பேசுறேம்மா. இல்ல மாமா, நீங்க அங்க போக அவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் உங்களுக்கு கஷ்டமாயிடும். அவங்க வரும்போது வரட்டும். ஓகே, எனக்கு சம்மந்தி கூட சண்டை போடாம இருக்க முடியாது. எனக்கு யாரு கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாகணும். அதனால அவரை நான் கம்பல்சரியா கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா, முதல்ல நீங்க வந்த சந்தோஷத்தை நாங்க முழுசா அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் நீங்க போய் சம்மந்தி கிட்ட சண்டை போடுங்க. ஆமா மாமா, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். அக்கா, நான் இன்னும் சாப்பிடல. உங்க சாப்பாட்டை நானும் பங்கு போட்டுக்கலாமா? பங்கு என்ன, முழுசாவே எடுத்துக்கோ. அவ அதுக்கு தான் வந்திருக்கா. ஐ மீன் பசியோட வந்திருக்கா, அதை சொல்ல வந்தேன். பேச்சு மாற மாட்டீங்களே? மாற மாட்டேன், வா. வாடா, அப்பெல்லாம் வந்து மடியிலே உட்காருவேன். இப்ப வந்து சோபாவிலேயே பக்கத்துல உட்காருவா. அவன் என்னது ஏதோ நடந்து போன அந்த பழசையே நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற. நாங்கெல்லாம் புதுசா ஒரு திட்டத்தோட இங்க வந்திருக்கோம்ப்பா. என்ன திட்டம்? அதாவது சந்தோஷத்தை ஒன்னா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கிறோம்ப்பா நாங்களாம். எனக்கும் இப்பதாம்மா சந்தோஷமா இருக்கு. One day, கௌரி, சந்தியா கண்ண மூடி விளையாடலாமா? One forest in the woods and he சாந்தி, மாலதி, ஏய், நான் தாண்டி உன் ஃப்ரெண்டு. என்ன விட்டுட்டு எவ பேரையோ சொல்லிக்கிட்டு இருக்க? அவளுக்கு நம்மளை விட நிறைய திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க போல, அதான் இப்படி. போதும் போதும், நீ ரொம்ப கோச்சிக்காத. கௌரி தான் என் கண்ண மூடி நானு முதலே தெரியும். அப்புறம் ஏன் முன்னாலே சொல்லல? உன் கூட கொஞ்சம் விளையாடி பாப்போன்னு தான். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது சரி, நேத்து உன் தாத்தாவை ஃபாலோ பண்ணி போனியே, என்னாச்சு? அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். ஏய், முழுசா சொல்லுடி. நான் தாத்தாவை ஃபாலோ பண்ணிட்டே போனேன்னா. நீ எதுக்கு இங்க வந்த? ஒட்டு வரவு இருந்தா தானே அப்புறம் சொட்டு பத்துல பங்கு கேட்கலாம். அதான் இவங்க அம்மா சமாதான பறவையை இவ்வளவு அமுச்சு வச்சிருக்கா. இல்லத்த, நானோ இல்ல உங்க மகனோ அவளை அனுப்பலத்த. அவளா தான் வந்திருக்கா. இவ உங்களை தேடி வந்தது தப்புன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஹை சந்தியா குட்டி, எப்படி இருக்க? செல்லம் குட்டிமா. எப்படியோ தாத்தா பாட்டியோட பொங்கல் போனஸா உனக்கு ஒரு சித்தியும் கிடைச்சிருக்காங்க. ஆமா, கதை சொல்ல தாத்தா பாட்டி, பாடம் சொல்லி கொடுக்க சித்தி. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான் சந்தியா. இந்த தடவை அலாவுதீன் குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம நான் பூதலோகம் போக மாட்டேன். ஏன் இப்படி எல்லாரும் சோகமா உட்கார்ந்துருக்கீங்க? ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறீங்களே. உங்களுக்கு ஒன்னும் தெரியாது? ஒன்னும் தெரியாது. எல்லாம் என் பேரன் மூசாவை பத்தி தான். மூசாவை பத்தி கவலைப்பட இனிமே என்ன இருக்கு? நீங்களே பாத்தீங்கல்ல, அவன் எப்படியோ சொர்ண கமலத்தை பறிச்சிட்டான். அடுத்து ஸ்வேத ஆத்ம கமலங்களையும் அதே மாதிரி பறிச்சிட போறான். அப்புறம் என்ன, பாதாள பைரவிக்கு பாத பூஜை பண்ணி
இழந்த சக்திகளை திரும்ப வாங்கிட போறான். என்ன, அவனுக்கு நாம எந்த உதவியுமே செய்ய முடியாம போயிடுச்சு. என் புள்ள அங்க தனியா போராடிட்டு இருக்கான். அத பார்த்ததுல இருந்து எனக்கு சாப்பாடே இறங்க மாட்டேங்குது மாமா. அதான் சாபக்கேடுன்னு ஆயிப்போச்சு. விதி விட்ட வழின்னு எல்லாத்தையும் தாங்கி தான் ஆகணும். ஆக மூசா வீட்டில் இல்லை. சாப விமோசனத்திற்காக கமலங்களை தேடி காட்டிற்கு சென்றிருக்கிறான். போனவன் ஒரு சொர்ண கமலத்தையும் பறித்து விட்டான். இதில் நமக்கு முழு விவரமும் தெரிய வேண்டுமென்றால் இப்பொழுது நாம் மூசா வடிவத்தில் இந்த வீட்டிற்குள் செல்ல வேண்டும். சென்று விடுவோம். இப்ப நீ மூசாவாயிட்ட. அசத்து.